வேலையில் போயிட்டு திருப்தியை எதிர்பார்க்கக்கூடாது. திருப்தியாக செஞ்சுக்கிற வேலையில் போய் பணத்தை சம்பாதித்த பற்றி பேசக்கூடாது. சத்சங்கம் பண்ணுறேன், இவ்வளோ நேரம் பேசுகிறேன், 3 மணி நேரமாக பேசுகிறேன், எனக்கு ஒரு 1 லட்சம் கூட கிடைக்கல, எல்லாம் பிரியாக போயிடுச்சு, சொம்மனா வந்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. நான் நினச்சேன்னா எப்படி பேச முடியாது? திருப்தியாக பேச பேச முடியாதியா? இது எப்படி திருப்தி? மன திருப்திக்காக 4 பேர் நல்லா இருக்கணும்ட்டு ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கிறான். யூடியூப்பில் நிறைய வரும், 50% ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கோம். அட பைத்தியம், நான் 100% கொடுக்க தயாராகிறேன். அவன் வந்து எனக்கு போடுறான் கமெண்டில் என்னன்ட்டு. நான் 50% எடுத்து என்ன பண்ணுவேன்? 50% சாப்பிட முடியும்? எங்கள் வீட்டில் சோறு ஆகுறாங்க, 50% நான் சாப்பிட்டு 50% என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும்? எப்படி சோறு ஆக்கியிருப்பாங்க? யார் யார் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருப்பாங்க. அப்படி தானே? எனக்கு 3 கரண்டி, என் பிள்ளைக்கு 2 கரண்டி, இல்லை 5